ஏனுங்க மக்களே, நம்ம குருநாதர் சாமி திருக்கோவில பாத்தீங்கன்னா திருவிழாவை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம குருநாதர் கோவில்ல இருந்து வனத்துக்கு கிளம்பிட்டாருங்க. அதுவும் முதல் பூஜையான வன பூஜையில பாத்தீங்கன்னா கோவில்ல இருந்து குருநாதர் வேட்டைக்கு வனத்துக்கு போறதா சொல்லப்படுங்க. அந்த முன்னொரு காலத்துல இப்ப பாத்தீங்கன்னா பக்தர்களும் அங்காளி பங்காளி சுத்துப்பட்டியில் உள்ள அத்தனை பொதுமக்களும் ஐயனை வனத்துக்கு கொண்டு செல்ல அவ்வளவு உற்சாகமா பயபக்தியா ரொம்ப சந்தோஷமா அந்த தேரை தூக்கிட்டு போற காட்சியை நீங்களே இப்ப பாக்கலாமுங்க. உண்மையாலுமே ஒட்டமே புல்லரிக்கும்னா கேட்டுங்களேன். அதுவும் 3 தேரான காமாட்சி அம்மன் தேரு, பெருமாள் சாமி தேரு, அப்புறம் நம்ம குருநாதர் ஐயா தேருன்னு சொல்லிட்டு பயங்கரமா போகும் பாருங்க. அப்படியே நம்ம பாரம்பரிய கிராமத்து இசையான பறையசையோட அப்படியே 3 தேரும் அவ்வளவு அழகா போகுங்க. 2 கண்ணு பத்தாதுங்க மக்களே, பாக்காதீங்க. வருஷத்துல ஒருக்கா நடக்கிற திருவிழானாலும் வருஷம் முழுக்க பேச வைக்குங்க. அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். வெறும் 18 பட்டி கிராமத்து மக்கள் மட்டும் இல்லாம, பக்கத்து மாவட்ட மக்கள் மட்டும் இல்லாம, அதுக்கு பக்கத்து மாவட்ட மக்கள் மட்டும் இல்லாம, அதுவும் பக்கத்து மாநிலத்து மக்கள் வரைக்கும் பயங்கரமா கலந்துப்பாங்க இந்த ஊர் திருவிழால. ஏன்னா அவ்வளவு விமர்சையா நடக்கும், கோலாகலமா நடக்குமுங்க. அப்புறம் என்னங்க, ஐயனை நல்ல முறையா கோவில் இருந்து வனத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க. ஒவ்வொரு மக்களோட முகத்திலையும் அந்த ஒரு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் பாருங்களேன், அவ்வளோ அருமையா இருக்குமுங்க. ஏங்க, இந்த ஊர் மக்கள் குருநாதர் மேல வச்சிருக்க பாசத்தையும் பக்தியும் பாத்தீங்கன்னா மெய் சிலிர்த்து போயிருவீங்க. அவ்வளோ மன உருகி வேண்ட அந்த ஒரு காட்சியை பாருங்க நீங்களே. ஏனுங்க மக்களே, ஈரோடு மாவட்டத்திலே பெரிய திருவிழாவான குருநாதர் சாமி திருக்கோவில் திருவிழாக்கு மறக்காம தவறாம எல்லாரும் கலந்து கொள்ளுமாறு அஞ்சூர் மக்கள் சார்பாக கேட்டுக்கிறேனுங்க.